இன்னைக்கு எல்லாரும் ரேட் ரேஸை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. ஆக்சுவலா முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேல சம்பாதிச்சு குழந்தை குட்டியெல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் ஊருக்கு பக்கத்துல ஒரு நிலம் வாங்கிட்டு அப்ப வேலையை விட்டுட்டு ரேட் ரேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ரேட் ரேஸ்ல இருந்து வெளில வந்துட்டேன், நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஐடி வேலையை விடுறதோ இல்ல 9 to 5 ஜாபை விடுறதோ ரேட் ரேஸ்ல இருந்து வெளியில வரதா அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா நிறுத்தவே முடியாத ஒரு ரேஸ்ல போய் நம்ம மாட்டிக்குவோம். ஆக்சுவலா அடுத்தவங்களோட போட்டி போட்டு அவங்க வீடு கட்டிட்டாங்கன்னு நம்மளும் ஒரு ஃப்ளோரை ஏத்துறது, அவங்க பெயிண்ட் பண்ணாங்கன்னு நம்மளும் நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இல்ல பொருட்களை வாங்கி குவிக்கிறது, சொந்தக்காரங்களுக்காக எதையாச்சும் கார் வாங்குறது, இன்னொரு கார் வாங்குறது அப்படின்னு வாழ்றதுக்கு பேரு தான் ஒரு ரேஸ். அது பேரு தான் ரேட் ரேஸ். அதை நம்ம விட்டுட்டு நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருந்துக்கிட்டு சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சமா சேமிச்சுட்டு அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, அது பேரு தான் ரேட் ரேஸ்ல இருந்து வெளியில வர்றது. இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்றது தூங்குறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அவங்க தான் ஒரு பயங்கரமான ரேட் ரேஸ்ல பாவமா மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இது ஒரு தவறான முன்னுதாரணம்.